guys, welcome back to my channel Cup of Coffee with Jay and Abhi. This is Abhi. இன்னொரு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா அப்ப மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது பக்கத்துல குட்டி பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நான் ஃபியூச்சர்ல என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும், நீங்க என் வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இன்னோட வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி ஒரு சின்ன டோர் இருக்கு இல்லையா, இது ஒரு கிளாசட். இந்த கிளாசட் ஆர்கனைசேஷன் தான் இன்னைக்கு உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த ஹோல் ஹவுஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு கிளாசட் மட்டும்தான் எங்களுக்கு வந்து இருக்கு. தட் இஸ் எங்களோட ட்ரெஸ்ஸஸ் வைக்கணும், எங்க 3 பேரோட ட்ரெஸ்ஸஸ் நான் இதுக்குள்ள வைக்கணும். அது போக எங்களோட சூட் கேஸ் இருக்கணும், நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போது வச்ச அந்த சூட் கேசஸ் வைக்கணும், கொலு பொம்மைகள் வைக்கணும். அது போக வந்து கொஞ்சம் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் பழைய அதாவது நம்ம வந்து டிவியா இருக்கட்டும், PS4 டப்பாவா இருக்கட்டும், இதெல்லாம் வைக்கணும் நம்ம. ஸோ எல்லாமே இந்த ஒரே ஒரு கிளாசெட்டுக்குள்ள தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த கிளாசெட்டை எப்படி நான் வந்து ஒரு மேக்ஸிமைஸ் பண்ணி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத என்னோட வீடியோவா இருக்க போகுது. அண்ட் இந்த கிளாசெட் வந்து பிஃபோர் எப்படி இருந்தது, ஆஃப்டர் எப்படி இருக்குன்றது தான் இன்னைக்கு நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கன்சிஸ்டடா இருந்தது இந்த பிளேஸ். நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணாலுமே வந்து வித்தின் ஒரு 2 or 3 வீக்ஸ்ல வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும் அது. ஸோ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, எனக்கு மினிமல் ஸ்பேஸ் இருக்குன்றதுனால நம்ம ஒரு துணி எடுக்கும் போது இன்னொரு துணி ஆட்டோமேட்டிக்காக கலைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்பி அதை ரீஆர்கனைஸ் பண்ணிட்டே இருக்கணும். எவ்ரி டைம் நான் வந்து எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணி துவச்சி மடிச்சு வைக்கும் போது பிளஸ் நம்ம வந்து ரெகுலரா திங்ஸ் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா அந்த இடம் வந்து மெஸ்அப் ஆயிட்டே தான் இருந்தது எனக்கு. ஸோ ஃபைனலா நான் வந்து ஒரு பக்காவா ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் தான் இன்னைக்கு உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். Without any further ado, let's go into the video. ஸோ என்னோட பிஃபோர் கிளாசெட் வந்து இப்படி தான் இருந்தது. செம்ம மிஸ்பிளேஸ்டாக இருந்தது, மிஸ்ஆர்கனைஸ்டாக இருந்தது. ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் ஐடியா இல்லை, ஒரு கிளியராக இல்லை. இந்த ட்ரெஸ் எடுத்தால் 10 ட்ரெஸ்ஸு கீழே கொட்டும், ஒரு ப்ராப்பராகவே எனக்கு அந்த ஐடியாவே இல்லாமல் இருந்தது. இந்த கிளாசெட்டை நான் எப்படி அப்படியே மாற்றிருக்கேன் அப்படின்றத இன்னைக்கு கூட காட்ட போகிறேன் நான் நெக்ஸ்ட்டில். ஸோ இப்போ நான் மாற்றினதுக்கப்புறமா ஒரு 3 months ஆகுது. 3 monthsல எனக்கு இப்போ வரைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றது போய் பார்க்கலாம் வாங்க. நான் சொன்ன வந்து கிளாசெட் வந்து இதுதான். இவ்வளோண்டு இருக்கிற ஒரு கிளாசெட் ஏரியாவில் தான் நான் வந்து ஃபுல் திங்ஸுமே நான் உள்ளே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இப்போ டோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஹூக் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று மாட்டியிருக்கேன். அதில் வந்து என்னோடய ஹேண்ட்பேக்ஸு, அப்புறம் வந்து என்னோடய இயர்ரிங்ஸ் இதெல்லாம் இங்கே வந்து ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். ஸ்பேர் இருக்க பெல்ட்ஸ் இதெல்லாம் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் டோரில் இருக்கிற ஒரு இப்படி தான் நான் வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த கிளாசெட்குள்ளே தான் நான் வந்து எல்லா விதமான திங்ஸும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கிளாசெட்ஸ்குள்ளே நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த சைட்லேருந்து வரேன். ஸோ இந்த சைடில் வந்து இனிமேல் ஒரு டேபிள் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் நான். இந்த டேபிளில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சு பேஸ்கெட்டில் வந்து கொஞ்சம் இன்னர் கார்மெண்ட்ஸ் நான் அடுக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து அவங்களோட பனியன்ஸ், அப்புறம் வந்து என்னோட இன்னர்ஸ், அப்புறம் வந்து இது என்னோட நைட் பேண்ட்ஸ், கீழே இருக்கிறதுல வந்து என்னோட நைட்டிஸ், அப்புறம் புது ட்ரெஸ் வந்து இங்கே வச்சுருக்கேன். புது லெகின்ஸ் வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இனிஷியலாக வந்து என்னோட கிச்சனில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இதை. ஸோ எனக்கு கிச்சனில் இருந்து இப்போ நான் வேறு விதமாக ஆர்கனைஸ் பண்ணதுனால நான் இந்த டேபிள் வந்து இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கீழே வந்து என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சூட்கேஸ் எல்லாமே இந்த ரூம்குள்ளே தான் வச்சுருப்பேன். ஸோ எங்கள்கிட்ட வந்து 4 பெரிய சூட்கேஸ் இருக்கும். அந்த 4 பெரிய சூட்கேஸுமே இங்கே தான் நான் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அது போக ஒரு சின்ன சூட்கேஸும் இங்கே இருக்கும், அது எல்லாமே இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஓவரால் வியூ இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து இதை வச்சதுனால வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குன்னு நான் சொல்வேன். இப்போ மேலே வந்து எனக்கு இங்கே ஒரு ரேக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு ரேக் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேக்கில் நான் வந்து யூஸ்வலாக என்னோட டவல்ஸ் வச்சுப்பேன், வீட்டுக்கு போடுற குர்த்திஸ், அப்புறம் வீட்டுக்கு போடுற டிஷர்ட்ஸ் அதெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். மேலே அதே மாதிரி இவங்களோடதுலேயும் வந்து நான் இந்த மாதிரி அவங்களோட டிஷர்ட்ஸ், அவங்களோட வீட்டுக்கு போடுற டிஷர்ட்ஸ், கொஞ்சம் புது டிஷர்ட்ஸ்லாம் இங்கே வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா என்னோட ஜீன்ஸ் அண்ட் ஜெகிங்ஸ் இங்கே நான் வச்சுருப்பேன் நான். ஸோ யூஸ்வலாகவே இப்படி தான் எப்போவுமே ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். டிஷர்ட்ஸ் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு போடுறதுன்றதுனால மடித்து வச்சா எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மோரோவர் எனக்கு பேஸ்கெட் சிஸ்டம் வந்து இதுக்கெல்லாம்
சுத்தமாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. நான் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட காமன் ப்ளவுஸ் தான் எப்போவுமே இங்கே வச்சுருப்பேன் நான். ஏன்னா பட்டு புடவைக்கெலாம் வந்து டக்குன்னு தேவையாக இருக்கும்ன்றதுனால இங்கே வச்சுருப்பேன். இதனோட சாரீ பேக் ஆர்கனைசேஷன், இது சாரீ பேக். இது இந்த சாரீ பேக் இது வந்து நான் ஜஸ்ட் வந்து அப்பப்போ மாற்றி மாற்றி எடுத்து வச்சுப்பேன். இந்த பேஸ்கெட்டில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட வேஷ்டி, அங்கவஸ்திரம் இதெல்லாம் வச்சுருக்கேன். அந்த பேக் வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, கிரிக்கெட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ், அதாவது கிரிக்கெட்டோட ஐட்டம், அது பனியன், டிஷர்ட்ஸ் இதெல்லாம் அதில் வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த பேஸ்கெட்டை வந்து எப்போ நம்மளுக்கு தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. அண்ட் எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் வச்சுப்பேன். நம்ம ஏதாவது திடீர்னு புதுசாக வாங்குறோன்னா அது வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதனால் எப்போவுமே இங்கே காலியாக வச்சுருப்பேன். இங்கே வந்து அவங்களோட ஜீன்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அவங்களோட ட்ராக் சூட்ஸ் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் நான். இங்கே வந்து அவங்களோட டவல்ஸ் எப்போவுமே இங்கே தான் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். ஸோ மேலே இருக்க ரேக்ஸ் வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இந்த 2 ரேக்லேயுமே இந்த ஐட்டம்ஸாக எப்போவுமே இருக்கும். இப்போது எனக்கு வந்து இவ்வளோதான் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்றதுனால வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த வீட்டில் வந்து இந்த லீசிங் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க போல இருக்கு. இந்த மாதிரி வந்து ராட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க போல இருக்கு, அவங்களோட எக்ஸ்பென்சஸ் போட்டு. ஸோ இது ஆக்சுவலி எதுவும் இல்லைன்னா இந்த ரூமில் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி நம்மளுக்கு திங்ஸ் வைக்கிறதே. திரும்பி நான் ஸ்டோரேஜ் நிறையா வாங்குற மாதிரி இருந்திருக்கும் எனக்கு. ஸோ இப்போ இந்த சைடு இந்த 2 இதில் நான் என்ன அடுக்கி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட சாரீஸ். ஆக்சுவலி வந்து என்னோட என்ன சொல்கிறது, நம்ம பார்ட்டி வேர்ஸ் இந்த மாதிரிலாம் இங்கே நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சூட்கேஸ் ஃபுல்லுமே என்னோட சில்க் சாரீஸ், அப்புறம் என்னோட சில்க் காட்டன் சாரீஸ், ரேராக யூஸ் பண்ணுற சாரீஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் நான் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் அப்பப்போ எடுத்து இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிறது ஃபுல்லுமே என்னோட டிசைனர் சாரீஸ் கலெக்ஷன்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ போடுறதுக்குள்ளே எந்த வீடியோ ஃபஸ்ட்டு வருதுன்னு தெரில. எந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்கேற்றப்பல நான் உங்களுக்கு வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் என்னோட டிசைனர் சாரீ கலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறமா இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட பாப்பாவோட டான்ஸ் ஸ்கூல் ட்ரெஸ். இது அவளோடது. ஸோ எவ்ரி வீக் தேவையாக இருக்குன்றதுனால அவளது இங்கே தான் ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டிஷர்ட்ஸ். இந்த சாரிங்க, ஆக்சுவலி நிற்கிறதுக்கு கூட எனக்கு வந்து நின்று எடுக்கிறது கூட, வீடியோ எடுக்கிறது கூட எனக்கு இங்கே இடம் இருக்காது, ஏன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரேக் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் அவுட்ஃபிட்ஸ், அதாவது வந்து லாங் ஸ்லீவ்ஸ் இருக்கிற வின்டர் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே இங்கே தான் நான் வந்து ஹேங் பண்ணியிருப்பேன் இவங்களது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஹேங் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் ஹேங்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு. ஸோ எல்லாமே. அதுக்கப்புறமா இது ஃபுல்லுமே அவங்களோட ஆஃபீஸ் வேஸ். ஆக்சுவலி இப்போ கரண்ட்டாக ஆஃபீஸ் இல்லைன்றதுனால வந்து பின்னாடியே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இல்லாட்டி இது எப்போவுமே யூஸ்வலாக ஃப்ரண்ட்டில் ஹேங் பண்ணுவேன். இப்போ ஆஃபீஸ் அவங்களுக்கு இல்லைன்றதுனால இங்கே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லுமே அவங்களோட ஆஃபீஸ் அவுட்ஃபிட்ஸ் இங்கே ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இப்போ இந்த சைடு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த சைடு வந்து ஃபுல்லாக பாப்பாது, ஒரு சைடு ஃபுல்லாக என்னோட தான் ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ பாப்பாதுலேயுமே நான் வந்து எப்படி ஹேங் பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து இந்தியன் அவுட்ஃபிட்ஸ், அதாவது இந்தியன் ட்ரெடிஷ்னல் பாவாடை சட்டை இதெல்லாம் ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் அவங்களோட லாங் கவுன்ஸு, அப்புறம் இந்த மாதிரி வந்து ஸ்கர்ட் அண்ட் டாப்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். இந்த சைடு ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அவளோட பார்ட்டி அவுட்ஃபிட்ஸ், அட் இஸ் அந்த இந்த மாதிரி வந்து கிராண்ட் ஃப்ராக்ஸ் இதெல்லாம் ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா அவளோட ஃபுல் ஹேண்ட், அதாவது இந்த சீசனுக்கு நம்மளுக்கு ஃபுல் ஹேண்ட் தானே நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபுல் ஹேண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். அது போகியுமே அவளோட வீட்டுக்கு அதாவது வந்து வெளியில் போடுறதுக்கு, நம்ம டக்குன்னு வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா வெளியில் போட்டுட்டு போகிற மாதிரி அவுட்ஃபிட்ஸும் இங்கே தான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து யூஸ்வலாக பாப்பாவோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே நான் ஹேங் பண்ணி வைப்பேன். அவளுக்கு இது மட்டும் கிடையாது, அவளுக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸஸில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வீட்டுக்கு தேவையான பேண்ட்ஸ், டிஷர்ட்ஸ், அப்புறம் வந்து அவளோட இன்னர்ஸ் எல்லாத்தையுமே ட்ரெஸ்ஸருக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட இன்க்ளூட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இப்போது என்னோடது வந்து எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிளாசட் குட்டியாக இருக்கிறவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து என்ன கேட்டிங்கன்னா ப்ரிஃபரபிள் வந்து ஹேங்கர்ஸ் தாங்க நிறைய பிளேஸ் சேவிங்காக இருக்கும் நம்மளுக்கு. என்னோடதுமே நான் ஹேங்கர்ஸில் தான் ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன ட்ரெஸ்ஸு பார்க்குறீங்களோ அதுதான் என்னோடய ஓவரால் ட்ரெஸ்ஸே. எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் இந்த பொட்டிக்குள்ளே இருக்கிறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிறது தான் என்னோட இது
இதுவே எனக்கு அதிகம் தான் நான் சொல்வேன் நான். ஸோ இதே தான் நான் வந்து ஏன்னா ரொம்ப வெளியில் போகிற ஆள்லாம் கிடையாது. அது மாதிரி யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறதுக்குமே எனக்கு இதுவுமே தாராளமாக போருமான அவுட்ஃபிட்ஸாக இருக்குங்கிட்ட. சில பேருக்கு கம்மியாக தெரியலாம், சில பேருக்கு நிறையா தெரியலாம், சில பேருக்கு கரெக்டாக இருக்குன்னு கூட தெரியல. அதனால தான் நான் கிளியராக மென்ஷன் பண்ணுறேன், இது எனக்கு போதுமான ட்ரெஸ்ஸஸ். ஸோ நான் எப்படி இந்த எப்பவுமே ஆர்கனைஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து லாங் கவுன்ஸ் எல்லாத்தையுமே பின்னாடி நான் ஹேங் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னோட குர்த்தி பேட்டர்ன்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து குர்த்தி பேட்டர்ன்ஸ், இது எல்லாத்தையுமே நான் இப்படி ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறமா வந்து நார்மல் கொஞ்சம் வெளியில் போட்டுட்டு போகிறவங்க குர்த்திஸ் எல்லாமே இங்கே ஹேங் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்கு போட வேண்டிய ஜாக்கெட்ஸ் இதெல்லாமே இங்கே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது அப்புறம் வந்து ஸ்கர்ட் அண்ட் டாப், ஸோ எல்லாமே இப்படி தான் வந்து ஸ்கர்ட்ஸ்லாம் ஒரு ஹேங்கரில் போட்டு அந்த ஹேங்கருக்கு மேலே டிஷர்ட் போட்டு ஹேங் பண்ணி வைப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னோட வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் இது எல்லாமே. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே இப்படி தான் வந்து ஹேங்கிங் சிஸ்டமில் பிளான் பண்ணிப்பேன் நான். அதுக்கப்புறமா கார்டிகன்ஸ் வந்து இந்த சீசனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. கார்டிகன்ஸ் அண்ட் ஜாக்கெட்ஸ் இல்லாமல் நம்மளால வெளில போக முடியாது. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நான் இங்கே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு நமக்கு ஹேங் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஸ்பேஸும் கிடைக்கும் அண்ட் ஒரு நீட்டாகவும் இருக்கும், கசங்காது துணி. ஆக்சுவலி எனக்கு துணி கசங்கினா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், ஏன்னா அயன் பண்ணுறது நான் தான் அயன் பண்ணணும். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து இது மாதிரி ஹேங்கிங் சிஸ்டம்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கரண்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட கேமரா, அதனால் அவள் தான் அங்கே வச்சுருக்கேன் பத்திரமா. ஸோ இந்த மாதிரி வந்து பேஸ்கெட் சிஸ்டம்ஸ் தான் நான் என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் டெய்லர் மிஷினில் வந்து கற்றுக்கிறேன். அதனால வந்து மம்மி வந்து இந்த இந்தியா பாக்ஸில் வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க, இந்த மாதிரி துணி பெட்ஸ்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்பேர் இருக்கிற இன்னர்ஸ், தட் இஸ் நியூ இன்னர்ஸ் வந்து ஸ்பேர் இருக்கிறதுலாம் இங்கே வச்சுருப்பேன். இது வந்து பாப்பாவோட 3 இயர்ஸோட பர்த்டே ட்ரெஸ்ஸை வந்து செக்யூர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். யூஸ்வலாகவே வந்து அவளோட பர்த்டே ட்ரெஸ்லாம் வந்து பத்தாது இல்லையா, ஒரு 3 இயர்ஸ்க்கு இப்போ 4 இயர்ஸ் ஆகிட்டா, இதுக்கப்புறம் இந்த 1 இயர் 2 இயர் ட்ரெஸ்லாம் பத்தாது. பட் மெமரிஸ்க்காக நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி வந்து சேர்த்து வைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து அவளோட ட்ரெஸ்ஸஸ் நம்ம வந்து அதாவது வந்து தூக்கி போடாமல் கொஞ்சம் புதுசாக இருக்கிறத ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சேல் போட்டிருக்கேன், சேல் ஆகலைன்னா சேல் ஆகும் சேல்காக இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்படி. ஸோ இப்படி தான் வந்து கீழே இருக்கிறதுலையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மேலே அங்கே ஒரு ரேக் இருக்குல்ல, அந்த ரேக்கில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். அங்கே ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் ஃபைல்ஸ் தெரியுது, அது ஃபுல்லுமே எங்களோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருப்பேன். இது வந்து என்னோட ஜுவல்லரி பாக்ஸ், பெருசாக எந்த ஜுவல்ஸும் அதில் கிடையாது. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த பாக்ஸ், அதாவது என்னோட ஸ்விங் மிஷின், இது போர்ட்டபிள் ஸ்விங் மிஷின் தான் என்கிட்ட இப்போ சதிக்கிறேன், ஏன்னா நான் கற்றுக்கிறதுனால இதான் வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது வந்து என்னோட ஜுவல்லரி மேக்கிங் ஐட்டம்ஸ், தட் இஸ் நான் வீட்லேயே ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ பாப்பா இருக்கிறதுனால வந்து மோஸ்ட்லி டைம் கிடைக்கிறதுலாம் பண்ணுறதுக்கு மேலே எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து ஹேண்ட்மேட், நம்ம வளையல் பாக்ஸ் எப்படி பண்ணிடா அதே மாதிரி தான். அதுக்குள்ள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஸ்டிச்சிங் ஓரியன்ட் ஐட்டம்ஸ், அதாவது வந்து த்ரெட், ஊசி, அப்புறம் வந்து அதுக்கான பீட்ஸ், ஸ்டோன்ஸ், இது எல்லாமே அதில் வச்சிருக்கேன். இது வந்து MTPS4 பாக்ஸ் இது. அப்புறம் என்னோட ட்ரோன்ஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அதுதான் மேலே வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரேக் ஒன்று எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ரேக் இருக்குது, ஆனால் யூட்டிலைஸே பண்ண முடியல. ஸோ நான் இப்போ சதிக்கு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குட்டி பேஸ்கெட் மாதிரி போட்டு என்னோட என்ன சொல்கிறது ட்ரைபாடு, ஸ்டாண்டு, அப்புறம் வந்து என்னோட கிளாஸஸோட பாக்ஸ், இதெல்லாம் வந்து இந்த பாக்ஸில் இந்த பேஸ்கெட்டில் எப்படி போட்டு வச்சுருக்கேன். எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். இதெல்லாம் வந்து ரொம்ப வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய, எப்பயாவது ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் இது. அதுக்கப்புறம் வந்து என்னோட லெகின்ஸ், இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற லெகின்ஸ்ன்றதால இங்கே வச்சுருக்கேன். ஸோ இங்கேயுமே அதே மாதிரி தான். அண்ட் இதெல்லாம் வந்து என்னோட அந்த குர்த்திஸ், அந்த சல்வாருக்கு இருக்கிற துப்பட்டாஸ், இது எல்லாமே. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா பேங்கிள்ஸ் இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறதுனா, அந்த நான் பண்ணியிருக்க அந்த பேங்கிள் ஆர்கனைசேஷனில் இடம் பத்தலை, சொன்னால இப்படி வந்து நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம். அதுக்கப்புறமா
எனக்கு இங்கே இன்னொரு ரேக் இருக்கும். இந்த ரேக்கில் நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ், அதாவது வந்து இந்த கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ், இதெல்லாம் வந்து என்னோடய பாப்பாவோட பிக்சர்ஸ், அப்புறம் வந்து இந்த பலூன் வெயிட் பண்ணுறது, என்ன ஹேண்ட்மேட் பில்லோ, கேமரா பேக், அப்புறம் பின்னாடி வந்து ஃபுல்லாக அவங்களோட ஆஃபீஸோட பேண்ட்ஸ், ஆஃபீஸ் இல்லைன்றதுனால இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து என்னோடய எக்ஸ்ட்ரா இருக்க பிளாங்கெட்ஸ் அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்க பிளாங்கெட் அண்ட் அந்த ஃபுட்டு நம்ம டைனிங் டேபிளில் போடுற அந்த கிளாத், என்கிட்ட டைனிங் டேபிளில் கீழே தான் நாங்கள் போட்டு சாப்பிடுவோம் அந்த கிளாத்து. எக்ஸ்ட்ரா ஒரு பிளாங்கெட் எப்போதுமே இங்கே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ரேக்கில் இருக்கக்கூடிய திங்ஸ். அதுக்கப்புறமா இங்கே என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக என்னோட கொலு பொம்மைகள். இது எல்லாமே என்னோட கொலு பொம்மைகள் தான். இந்த இடம் மட்டும்தான் என்னோட கொலு பொம்மைக்கு இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இது. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி வந்து பாப்பாவோட ட்ரெஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் இதில் தான் ஹேங் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எனக்கு அது வந்து இடம் அடையுது நிறையா திங்ஸ் ஆனதுனால. ஸோ அதனால் இதெல்லாம் எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன் நான். ஏன்னா நம்ம தூக்கி போட்டு நாளைக்கு அப்புறம் தேவையாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து அதை தூக்கி போடாமல் எடுத்து இங்கே ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து கீழே இருக்கிற திங்ஸு. ஸோ என்னோட ஓவரால் கிளாசட் ஆர்கனைசேஷன், இந்த வீட்டிலே மொத்தமாக இருக்கிற ஒரே ஒரு கிளாசட் இது மட்டும்தான். ஸோ இந்த கிளாசட்டை நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் வந்து ஆர்கனைசர் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பெட்ரூமில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு டிவி ஸ்டாண்ட் கம் ஒரு ட்ரெஸ்ஸர் மாதிரி. இதில் வந்து 2 ஸ்பேஸில் வந்து அங்கே வந்து அவளோட கிளிப்ஸ், பேண்ட்ஸ் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 ட்ரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ராவில் வந்து பேஸ்கெட் சிஸ்டம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட் அவங்க அவ்வளோ ஆர்கனைசர் காமிச்சால அதில் வந்து பேஸ்கெட் தான் இது. இதில் வந்து அவளோட ரெகுலர் வேர் பேண்ட்ஸ் அண்ட் அவுட் சைட் போடுற பேண்ட்ஸ் இங்கே வச்சுருக்கேன். 2வது பேஸ்கெட் வந்து அவளோட இன்னர்ஸ்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பேன். 3rd பேஸ்கெட்டில் அவள் வீட்டுக்கு போடுற நார்மல் கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே வந்து சாக்ஸஸ் வச்சுருக்கேன், வீட்டுக்கு போடுறது, வெளியில் போடுற சாக்ஸ். அப்புறம் இந்த கேப்பில் வந்து நான் வந்து அவளோட ஃப்ராக்குக்கு போடுற அந்த ஸ்டாக்கிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேண்ட்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இதில் வச்சுருக்கேன் நான். இப்போ 2வது ட்ராவும் இருக்குது. அந்த ட்ராவில் நான் என்ன வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற பெட் கவர்ஸ், நம்ம வந்து பெட்டுக்கு போடுற கவர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் பில்லோ கவர்ஸ் மட்டும் இங்கே நான் வச்சுருக்கேன். பிளாங்கெட் நான் உள்ளே உங்களுக்கு ரூமில் ஆர்கனைசேஷனில் காமிச்சிருக்கேன், அங்கே வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் இதில் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பாப்பாவோட டவல்ஸ் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பேஸ்கெட்டில் வந்து அவளோட ஸ்கர்ட்ஸ் அண்ட் லெஹெங்காஸ் மட்டும் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே வின்டர் சீசன்றதுனால ஸ்கர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சம்மருக்காக இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓவராலாக நான் இப்படி தான் வந்து எங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மினிமலிஸ்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் சொல்லுவேன். நான் ஐ திங்க் கொஞ்சம் சின்னதாக என்ன மாதிரி சின்னதாக இருக்கிற க்ளாசட் இவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நான் நம்புகிறேன். ஹெல்ப் பண்ணியிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye from Abhi. Take care. Bye-bye.